إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ولا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اما بعد அதே சுவாமி சமாதானம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்கள் நபிகள் தாபிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் குறிப்பாக உங்கள் அனைவரும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றிக் கொள்வானாக. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கிறது. தனக்கு இருப்பதற்குள் எடுத்துக் கொள்ளாதவன், தன் ஆட்சியில் எந்த துணை இல்லாதவன், தன்னை இழிவிலிருந்து பாதுகாக்க எந்த உதவியும் எடுத்துக் கொள்ளாத அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ரமலான் மாதம் வரை 23 வரை அது 21 நோன்பு வரை முடித்துவிட்டு 23வது நோக்குடன் இருக்கும் இந்த ஜும்மாவோட. இந்த கடமையான தொகையை நிறைவேற்றக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். இவ்வளவு நோன்புகளை நோக்க வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதை நீங்கள் முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். பாக்கியக்கூடிய நோன்புகளை ஒரு 7 நாளுக்கு நோன்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி முக்கியமான செய்தியாகும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்பது உறுதியாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்பது உறுதியாக இருந்தது. 6 விஷயங்கள் ஈமான் கொள்ளுங்கள். 6 விஷயங்கள் ஈமான உறுதியாக இருந்துங்க. அல்லாஹ் நம்புறதுல இருந்து, வேதங்கள் நம்புறதுல இருந்து, அவன் இறக்கிய வேதங்கள் மற்றும் நபிமார்கள் மட்டும்தான் மறுமையை நம்புறது, விதியை நம்புறது. இந்த 6 விஷயங்கள்ல நீங்கள் எல்லாரும் கவனமாக இருங்க. மலக்குகள் நம்புறது. இந்த விஷயங்கள்ல ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. மலக்குலாம் இல்லைன்னா ஒண்ணு நீ மறுத்தா இருந்தது இணை வச்சுட்டீங்க, சொர்க்கத்துக்கு போகுது சிரமம். அப்ப ரொம்ப கவனமாக இந்த 6 விஷயங்கள் ஈமான் கொள்வது கரெக்டா இருந்தாங்க. அல்லாஹ் கூறுவது இணை வச்சுட்டாங்க. தொழுகையை நிலைநாட்டுங்க. பெரும்பாவங்கள் தூரமாக இருக்கு. பெரும்பாவங்கள் தூரமாக இருக்கு. இதுதான் முக்கியமான செய்தி. அடுத்ததாக இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கு. இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கு. அதிக தர்மங்கள் செய்யுங்க. அதிகமாக பாவம் மன்னிப்பு. நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே என்பது ஒரு 2 விஷயம் சொல்றேன்னா இது நீங்க மனசுல உள்ள வாங்கிக்கணும். அதிகமாக எல்லா செய்யுங்க. தௌபா செய்ய, பாவம் மன்னிப்பு. இது செய்தி. அடுத்ததாக செய்தி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் கருணையும் அவருடைய மன்னிப்பு, பாவனையும் நமக்கு அந்த செய்தி தான். அன்புமிக்க சகோதரரே, இவரது ரஹ்மானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் வானங்களையும் பூமியில் படைத்த ரப்புல் ஆலமீன், அண்ட சராசரங்களை படைத்தவன், நமக்கு உணவளிக்கக்கூடியவன், நம்மை பாதுகாக்கக்கூடியவன், அவ்வளவு முதலானவன், வாயுவின் கடைசியானவன், வாக்கி மீதம் உள்ளவன் அவன் தான். இந்த உலகத்துல எல்லாரும் அடைஞ்சிட்டாலும் அவன் தான் மிச்சம் இருப்பான். அவன் தான் கடைசியாக இருப்பான். இவ்வளவு ரஹ்மான் அல்லாஹ் கருணை மிக்கவன், அன்பு மிக்கவன், நேசம் மிக்கவன், நாம் மீது அவ்வளவு கருணையை புரிந்திருப்பான் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நாம் தினந்தோறும் பாவமன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன? 1 2 1000 லட்சம் பிறந்தது இருந்து இன்னைக்கு வரை நாம் செஞ்சு கொள்ளக்கூடிய பாவங்கள் நிறைய இருக்கிறது. அப்ப இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாகத்தான் இந்த ரமலான் மாசம், அது இந்த இரவு, அது லைலத்துல் இரவு, இது எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு வாய்ப்பாக இந்த மாசம் இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம ரமலான்ல இருப்போமா இருக்க மாட்டோம் தெரியாது. இந்த கடைசி 10 இருப்போமா இருக்க மாட்டோம் தெரியாது.
இன்னும் 7 நாள் இருப்பவா இருக்க மாட்டோம்னு தெரியாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், இந்த ரமலானுடைய 30 நோன்புகளை நோக்க வேண்டும், எனக்கு உதவி செய். இருக்கக்கூடிய 7 நாட்களையும் நான் கழிக்க வேண்டும், எனக்கு உதவி செய். லைலத்துல் கத்ர் இரவில் அடைய வேண்டும், எனக்கு உதவி செய். லைலத்துல் கத்ரில் உனக்கு பாவ மன்னிப்பு பெற வேண்டும், எனக்கு உதவி செய். உடைய கருணை உள்ளம், உடைய அன்பு, உடைய நேசம், உடைய பாவ மன்னிப்பு எனக்கு வேணும். அல்லாஹ் இன்னக அஃபூன் துஃபில் அஃபு அன்னி என்று சொல்லக்கூடிய இறைவா, என் இறைவா நீ மன்னிக்கக்கூடிய இறைவா, நீ மன்னிப்பை விரும்புற, நீ மன்னிப்பை விரும்புற, என்னை மன்னிச்சிடாதா. இதுதான் அர்த்தம். அல்லாஹ் இன்னக அஃபூன் துஃபில் அஃபு அன்னி, என் இறைவா நீ மன்னிக்கக்கூடியவர், மன்னிப்பை விரும்புற, என்னை மன்னிச்சிடாதா அப்படின்னு இந்த பிரார்த்தனை இது உள்ளடக்கி. இந்த பிரார்த்தனை அவ்வளவு அர்த்தம் கொண்டதாக இருக்குது. ஒரே ஒரு பிரார்த்தனை தான். இந்த உலகத்துல நிறைய பேர் தப்பு செய்வாங்க. நான் என் மனைவிடத்துல அவனுக்கு மாற்றமாக தப்பு செஞ்சிட்டேன், பெரும்பாலும் செஞ்சிட்டேன், அவ மன்னிப்பாலும் மன்னிக்க மாட்டான்னு தெரியாது. அது மாதிரி என் மனைவி தப்பு செஞ்சிட்டான், நான் அவனை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான்னு தெரியாது. மகனுக்காக தப்பு செஞ்சிட்டான், மகள் செஞ்சிட்டாங்க, நான் மன்னிப்பா மன்னிக்க மாட்டேன்னு தெரியாது. பெற்றோர் தப்பு செஞ்சிட்டாங்க, என்னுடைய பிள்ளைங்க எங்களை மன்னிக்கதா மன்னிக்க தெரியாது. அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள், அச்சா மாமா குடும்பத்தில் சொந்தம் மொத்தம் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக என்றால் எல்லாம் சில பேரை தவிர நிறைய பேர் மன்னிக்க மாட்டாங்க, வெறுப்பான, ஒதுக்குவான. ஒரு குடியாரா இருக்கிறான், விபச்சாரம் இருக்கிறான், திருட இருக்கிறான், அவ்வளவு மோசமாக இருக்கிறான். எந்த மனைவி நேசிப்பா? எந்த மனைவி நேசிப்பா? வெறுத்து ஒதுக்கி ஆடு போயிடும். மோசமான பெண்ணா இருக்கிறா, தப்பான வழியில போறான், தப்பான ரூட்டா இருக்கிறான், எந்த புருஷன் நேசிப்பான்? நேசிக்க மாட்டான், ஒதுக்கிடுவான். எல்லா கதவும் போடப்பட்டோம். இந்த உலகத்துல நம்ம தப்பு செஞ்சோம்னா, அவ்வளவு தப்பு செஞ்சா நம்மளை கீழ்த்தரவா பார்ப்பாங்க. இவனா ஒன்னாலும் சாடிப்பான், இவனா ஒன்னாலும் திருட்டு போயிருப்பான், ஒன்னாலும் ரொம்ப போயிட்டுப்பான், ஒன்னாலும் குடியாரப்பா, ஒன்னாலும் மோசடிக்காரப்பா. இந்த உலகத்துல எல்லாம் எடுத்து வெறுத்துவாங்க, நேசிக்க மாட்டாங்க, வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. எல்லா கதவும் போடப்பட்டோம். இல்லா 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்துட்டோம். அல்லாஹ் மஃபூதுல் அவ்வளவு கதந்தீங்க, அல்லாஹ் மஃபூதுல் அபூபக்கர் ரஹ்மத்துக்கு உள்ள நுழைவது கேட்டோம்ல, பள்ளியா சொல்லுது, என்ன இறைவா உன்னுடைய அருள் என்னும் அந்த வாசலை திறந்து வைக்கிறார்களா, உன்னுடைய அருள் உன்னுடைய கருணை இருக்கிற, இறக்கம் இருக்கிற, அன்பு இருக்கிற, அதிலேயே கதவை வாசலை திறந்து வைக்கிறார்களா எனக்காக. எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் படைச்ச ரப்புல்லாஹ் மட்டும்தான் நம்மளை வெறுக்க மாட்டான், நம்மளை வெறுக்க மாட்டான், ஒதுக்க மாட்டான், அடிச்சு இறக்க மாட்டான். என்ன காரணம் தெரியுங்களே? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான், இபாதல்லதி அஸ்ரஃபு அன்ஃபுஸிகும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், தன்னைத்தானே அநீதி வைத்துக் கொண்ட, தன்னைத்தானே பாவம் செய்த, அநீதி வைத்துக் கொண்ட நுடியடியார்களே எப்படி கூப்பிடலாம் பாருங்க. பல ரஹ்மான் இப்படிப்பட்டவன், எவ்வளவு கருணையாளன், தன்னைத்தானே அநீதி அக்கிரமம் செஞ்ச என்னுடைய அடியார்களே, நான் அன்பு செலுத்துறவன், நான் கருணை காட்டுறவன், நான் மிக்க கருணையாளன், ரஹமத்துக்கு ரஹமராஹிமீன், கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன் நானே. என்னை அருள் இருக்குது, அன்பு இருக்கு, நேசம் இருக்கு, பாசம் இருக்கு. அந்த அன்பு நேச பாசத்துல நீ நம்பிக்கை இழந்துடாதப்பா, நீ நம்பிக்கை இழந்துடாத. ஆஹா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு 100 செஞ்சு வச்சிருக்கேன் பாவத்தை, இந்த பூமியிலேயே செஞ்சுட்டு இருக்க பாவத்தை. இன்னெல்லாம் ஜமீஆ, எப்படிங்க அல்லாஹ் சொல்றான், இன்னெல்லாம் ஜமீஆ, நிச்சயமா சொல்றான், ஜமீஆ, நீ கூட்டமா எவ்வளவு பாவம் செஞ்சு வச்சிருந்தாலும் சரி, என்னை கருணையில நம்பிக்கை வந்தாங்க. காரணம் தெரியுமில்ல, இன்னகோ நிச்சயமா அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், மன்னிக்கிற மிக்க அன்புடையோன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இதை நீங்க ஆணித்தனமாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க மதுமை நாடுல எல்லாரும் இந்த காலை ஓட்டுவாங்க. தாய் தந்தை சொந்த பந்தம் கொண்டாடி புருஷன் யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் நீ தவிர. அல்லாஹ் நம்மளை அரவணைப்பான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அவனுக்கு ஈடுமையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவன் தான் நம்மை சொத்துத்தை கொண்டு சேர்க்கக்கூடியவன், ஒரு ரஹ்மான். அப்படிப்பட்ட ஒரு ரஹ்மான் மறுமையில் நான் என்ன செய்வான்? அவனுக்கு 99 பங்கு இருக்குது. என்னது அவன் கையில இருக்குது? 99 இறக்க குணம். பங்கீடுல 100 பங்கீடுல 1 பங்கீடு தான் கவலத்துல இருக்குது. அந்த 1 பங்கீடு தான் கணவன் மணி உணவு, தாய் தெரிஞ்ச உணவு, சொந்த பந்த மச்ச மாமா, உலகத்தினுடைய அனைத்து ஜீவராசிகளும் விலங்குகளும் பறவைகளும் அன்பு நேசம் பரஸ்பரம் கொண்டாடுதுங்க. அவன் கொண்டாடுது. ஒரு கோழியா தனி குஞ்சுவை காப்பாற்ற மீன பழைய வைக்குது. ஒரு நாயா தனி குட்டியை பாதுகாத்து அவனை வச்சு கொண்டது. எல்லாமே என்னது? ஒரு கணவன் மனைவி குழந்தையை தாய் தந்தை அவ்வளவு பாசனை சொல் பெய்தது ஒரு பொழுதுதான். 99 பங்கு தன்மையை கைவசம் வைத்திருக்காங்க. இந்த 99 பங்கு இறக்கத்தை அல்லாஹ் மறுமை நாளில் நம்ம மீது அப்படியே இறக்குவான். அல்லாஹ் சொன்னார் 99 பங்கு இறக்குவானுங்க. நம்ம செய்யறது என்னது? மோசடி, நம்ம செய்த அநியாயம், நம்ம செய்த பிரச்சாரம், திருட்டு, எல்லா பாவம் 100 கணக்கான பாவம் செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, இறைவா என்னை மன்னிச்சு அப்படின்னு ஒரே ஒரு பாவ மன்னிப்பு கேட்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்கிறோம். கேட்டு உணவு எப்படி சந்தோஷம். ஒரு பாலைவனத்துல ஒட்டகத்தை எடுத்து பேங்கி ஒருத்தாங்க. அவன் நிறைய உணவுடையோட போவான், போய் இருக்கிறான். போய் பாலைவனத்துல நல்லா களைப்பாடுறான். ஒரு மரத்து கீழே களைப்பாட்டு திரும்பி பார்த்தா கொண்டு வந்து ஒட்டகம் உணவு கூட தண்ணி நகராம போச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த இடத்துல சவாரி தான், நான் முடிஞ்சு போச்சு, மவுண்டு தான். பாலைவனத்துல நடுவ மாட்டினா அப்படியே அந்த கலைப்பு சாயினான். திரும்பி முடிச்சு பார்த்தா காணப்போன ஒட்டகம் உணவு உடை தண்ணி எல்லாம் பார்த்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சொல்றா அல்லாஹ் போடுறான். எப்படி பண்றான்? ஆனவத்துக்கு இந்த அனுமதிக்க அவனுக்கு தலைகால புரியாம உயிர் போய் உயிர் வந்திருக்கல. அவன் சொல்றான் ஆனவத்துக்கு இந்த அனுமதிக்க நான் தான் இறைவன், நீ அடிமை. அல்லாஹ் அல்லாஹ் பார்த்து சொல்றான் நீ அடிமை, நான் தான் இறைவன். தலைகால புரியாம சந்தோஷத்துல நினைச்சான். அந்த அடியா நினைச்சான். அல்லாஹ் புகழ்வாக நினைத்துக் கொண்டு தப்பா சொல்றான். என்ன தப்பா இல்ல, உள்ளம் சரிதான். ஆனா சந்தோஷத்தை தலைகால புரியாம சொல்றான். அதே மாதிரி நம்ம நியாயமன்ட்டு, நம்ம திறமன்ட்டு, நம்ம மோசம் விட்டு அல்லாஹ் இதை மன்னிச்சுறாரு ஒரு வார்த்தை கேட்டோன்னே அந்த அடியா மாதிரி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சொன்னா என்ன காரணம்? இவங்க நம்புறான் நான் தான் இவனை படைச்சேன், நான் தான் எஜமா அப்படிங்கிற நம்புறான். நான் தான் மன்னிக்கக்கூடிய நம்புறான். நான் தான் சொகுத்தில் கட்டு நம்புறான். நான் தான் நகரத்துக்கு பாதுகாக்க நம்புறான். எவன் தான் என்ன இந்த அடிமைக்கான எஜமா நான் தான் நம்புறான். அப்படின்னா அல்லாஹ் நினைச்சா இந்த சந்தோஷம் ஒரு பாவம் அல்லாஹ் அந்த வழியா நம்மால் நெருச்சிடுவதாக அல்லாஹ் சொன்னாங்க. ரஹ்மான் நாம் என்ன விரும்புறோம்? அவனுக்கு என்ன தேவை? என்ன தேவை? அல்லாஹ் தேவையற்றவன். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவனை புகழணும், அவனை திக்க செல்லணும், தொழில் என்னாக்கணும், அவனை நன்றி செலுத்தணும். அதற்கான் வேற ஒண்ணுமே புகழ்ச்சி. இது தேவை வேற அவன் கிட்ட தேவை. அதுவே மட்டும் எடுக்க நினைச்சானா? ஏன்னா அவன் ஒருவனாக இருந்தான். அல்ல ஒருவனாக இருந்தான். வானங்கள் பூமி எதையும் படைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ்தான் இருந்தான், தனித்து இருந்தான், ஒருவனாக இருந்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. மறுமை நாள்ல அழைக்கப்படும் பொழுது எல்லா கூட்டங்களால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் எழுதி கொள்வாங்க. அப்ப அழைப்பு கொடுக்கப்படும். மரத்து அழைப்பு கொடுப்பாரு. யாரெல்லாம் உலகத்தில் நீங்க தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தீங்களோ அவங்களோட அவங்க பின்னாடி போங்க. காப்பீர்கள் சிலைகள் வாங்கி எல்லாரும் கூட்டாடு அவங்களோட பின்னாடி போய் நகரத்துக்கு போயிடுவாங்க. மிஞ்சி இருப்ப வேதக்காரர்கள் முஸ்லீம்கள் பாவிகள் அவங்க மட்டும் மிஞ்சி இருப்பாங்க. வேதக்காரர் அழைக்கப்படும். எப்பா இது கூட்டமே யாரும் வணங்கிட்டு இருந்தேன். நாங்கள் உயிரிப்பா அல்லாவுடைய விஜயம் வணங்கிட்டு இருந்தோம். என்னப்பா பொய் வச்சு விட்டீர்கள்? ஏன் அல்லாவுக்கு மகன், ஏன் அல்லாவுக்கு மனைவி? மனைவி கிடையாது, மகன் கிடையாது. லம் எழுதி வளர்ந்தோம். அவன் யாருக்கு பிறக்க யாரும் புறப்படவில்லை. அவன் போக கிடையாது, பட்டடிக்கு காய்ச்சல் யாரும் கிடையாது. அவன் கடித்தவன். நீங்கள் அணிதளித்து விட்டீர்கள். படிப்ப சொல்வது இதோ கூட்டம் அல்லா கண்டித்தான். இதெல்லாம் முடியல. ஆனா நீங்க தண்ணி குடிச்சிருந்தீங்க, போட்டி இருந்தீங்க, போங்க திசையை நோக்கி காட்ட போகும். அங்க தண்ணி குடிக்கிறதுக்கே போவாங்க. நேரம் எல்லாம்
அடுத்து கிறிஸ்தவ கூட்டம், இப்ப என்னப்பா செய்தி? நாங்க வந்து மசீத் அல்லாவுடைய ஒரு மசீத வழங்கி இருந்தோம், ஈசா வழங்கிட்டு இருந்தோம், ஏசு வழங்கிட்டு இருந்தோம். என்னப்பா உயிர் சுத்திக்கிறப்பா, அநீதி பண்ணிக்கிறப்பா, அல்லாவுக்கு எதிர்ப்பா மனைவி, அல்லாவுக்கு எதிர்ப்பா குழந்தைகள் என்று அங்க சொல்லப்படும். அவங்களும் காமெடுக்கப்படும், அவங்களும் திசை காட்டப்படும். கொண்டு போய் எல்லாத்தையும் நகரத்து நேசமாக முடிவு வச்சா காபீர்கள் கூட்டம் முடிஞ்சிச்சு, யூத கூட்டம் முடிஞ்சிச்சு, கிறிஸ்தவ கூட்டம் முடிஞ்சு எல்லாம் அப்படின்னா மிஞ்சி இருக்கிறது பாவிகள். முஸ்லிம்களுடைய பாவிகளும் நல்லவர்களும் கெட்டவர்கள் மட்டும் இருப்பாங்க. நல்ல மக்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல உள்ள ரகுமான் அல்லாஹ் வருவான். சாதாரண ஒரு தோற்றத்துக்கு வருவான். வந்து என்னப்பா, அதாவது அறிந்தும் அறியாத மாதிரி அறகுறையாக அந்த ஹதீஸ் தான் வருது. அறிந்தும் அறியாத மாதிரி உருவத்துல வந்துட்டு ஏன் ஏன் நிக்கிறீங்க நீங்களா? அந்த கூட்டத்தில் யாரு? நம்மதான் இன்ஷாஅல்லாஹ் நம்ம தான் நிற்போம். அது நம்ம யாரு? நல்லவர்களும் பாவிகளும் முஸ்லிம்களே நிற்போம். ஏன் போக முடியாது? நீங்க ஏன் நிக்கிறீங்க? அப்படிங்கும்போது அறகுறையாக அதாவது அல்லா அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இருக்கும் பொழுது அப்ப சொல்லுவோம், அல்ல எங்களுக்கு தேவை இருந்துச்சு, எங்களுக்கு பசி இருந்துச்சு, எங்களுக்கு அவசியம் இருந்துச்சு. உலகத்துல பூமியில எல்லா அவசியம் இருந்து பசி பட்டியெல்லாம் இருந்துச்சு. அப்படியே இந்த காவலர் கூட்டத்தை போய் இந்த கையெழுத்துல அவங்க பின்னாடி நம்ம போகலாம் இல்ல, நான் இப்படி போகணும் என்று நம்ம கேட்போம். அப்படி கேட்டு இருக்கும்பொழுது அந்த ஹதீஸ்ல வருது, அப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியா, சரி அப்படியே நிக்கிறீங்க, அப்படியே நிக்கிறீங்க என்று பேசப்படும். நாங்க வந்து இந்த ரப்ப பார்க்கறதுக்காக படைச்ச ரப்பலாயும் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக என்று என்னது அது ஒரு உருவமாக முதல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி அடுத்த ஒரு உருவமாகிறது. சாதாரண உருவத்துல அல்லாஹ் கேட்பான், எதுக்கு நிக்கிறீங்க நீங்க? நாங்க வந்து எங்களுடைய ரப்ப பார்க்கறதுக்கு அனுப்பிக்கணும், ரப்ப சந்திக்கிறது அனுப்பிக்கணும், ரப்ப சந்திக்க நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, நான் தான் ரப்பு அவுது பில்லாஹி ஷைத்தான் ரஜீம். நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் இவர்கிட்ட இதை காப்பாத்து. யாரு? அல்லாஹ் இவர்கிட்ட இதை காப்பாத்து அல்லாஹ் என்று யாரு? நம்ம சொல்லுவோமா? இன்னும் 2 தடவை 3 தடவை எந்த அளவுக்குன்னா ஒரு குழப்பம் உருவாகும். அந்த இடத்துல குழப்பன்றதுக்கு திரும்பி அல்ல 2 வருஷம் 3 வருஷம் ஆனா சரிப்பா, நம்மள நீங்க என்ன அடையாளம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன அடையாளம் பொழுது மறுமையாவில் நாங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய 2 கெண்டைக்கால் இருக்கிற அதனுடைய திரையை விளக்குவான். திரை விளக்குவான், நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அறிந்து கொண்டு சரிதா செய்வோம் என்று நம்ம சொல்லுவோமா? அப்படியா? அல்ல ரஹ்மான் தன்னுடைய 2 கெண்டைக்காலுடைய திரையை விளக்குவாங்க. எவ்வளவு பிரம்மாண்டம் தெரியும்? 8,000 மில்லியன் முஸ்லிம் சமுதாயம் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பிரம்மாண்டம் அரசனுக்கெல்லாம் அரசன் இல்ல, பலவர்கள் இல்ல, வானங்களை பூமி படைத்த இல்ல. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? அவ்வளவு பெரிய வல்லை படைத்த தனி கண்டைக்காடி துறை வளர்க்கும் போது அல்லாஹ் எல்லாம் செய்ய அல்லாஹ் செய்தாவது உயிர்வோம். அப்படி கூறும்போது பல லட்சக்கணக்கான பேரால் முடியாது, பல லட்சத்துக்கு பேர் முடியாது. அப்படி கட்டையும் போட்டுருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தை முகஸ்துதிக்காக அடுத்த புகழ்வதற்காக செய்யா செய்வதற்காக செய்யாமல் இருப்பதற்காக இருந்தவங்க செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் கலம் எல்லாம் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? 42வது வசனமாக, எப்பா அந்த நாளில் அல்லாஹ்வுடைய கண்டைக்கால் அந்தடைய சிறை விளக்கப்படும் பொழுது சரியா செய்வார்கள், சில பேரை செய்ய முடியாது. காரணம்னா அவர்கள் பூமியில் இருக்கும் பொழுது திரகாத்திரமாக ஆணியக்கமாக இருந்தார்கள். அவங்க நினைக்கப்படுவாங்க, வெயில் இருக்கலாம், வெற்றி பண்ணுவார்கள், தொழில் பண்ணுவார்கள், சரியா செய்வார்கள் என்று அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் வரவில்லை. அவர்கள் தான் இவர்கள். யாரு இவர்கள்? இந்த சம்பவம் எழுது முடிஞ்சு எல்லாம் பண்ணி அந்த சாத்தில் பாலத்திலிருந்து எல்லாம் கடந்து போய் எல்லாம் நிற்கும் பொழுது அப்ப நல்ல வீரர்களாக இருக்கக்கூடிய நம்ம இறநம்பிக்கையாளர்கள், அண்ணா என் நண்பனை காணும், என் நண்பனை காணும், அவனை காணும், இவனை காணும், என்ன பேசுவான். அல்லாஹ் சொல்லுவான், அவங்க எல்லாம் கவனத்துல என்னோட தொழுதாங்க, இன்னும் அக்னி செஞ்சாங்க, இன்னும் நோக்கம் வர்றாங்க, இன்னும் மனங்கடா இல்ல, அவங்க பாவம் செஞ்சாங்க, பாவி இருப்பான் எல்லாம் முஸ்லீமாக இருந்து இப்ப நன்மை செஞ்சாங்க, அவங்க பாவம் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. நம்ம இறை நம்பிக்கையாள பூமியாக அல்லாஹ் உண்மையா கட்டுப்படையா இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் அவங்களாம் மன்னிச்சிடலாம், அவங்களுக்கு கருணை காட்டலாம், அவங்களாம் என்ன செய்ய நரகத்திலே விரியாக்கலாம் என்று அல்லா இடத்துல போராடுவாங்க. இறை நம்பிக்கை கொண்ட பூமிகள் உடனே எல்லாம் செய்வான், எல்லாத்தையும் நிப்பாட்டு தெரியாது என்று நீங்க போய் யாராலும் அவங்களுக்கு தெரியும்.
நண்பர்கள் எல்லாத்தையும் வெளியாக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உடனே நமக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாம் போய் நரகத்துல இவன் நண்பர் நாம சொந்த மோகம் எல்லாத்தையும் எத்தனாயிரம் கோடி மக்கள் தெரியாது எல்லாத்தையும் வெளியாக்கி வெளியாக்குறோன்னா அல்லாஹ் நாங்க எல்லாத்தையும் வெளியாக்கிட்டோம். அப்படியா, சரி, வெளியாக்கி முடிச்சாச்சு. அப்ப இறைவனுக்காடி பகுதி அதை ஏற்றுக்கொண்டான். புரிஞ்சு வச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கட்டளையிடும் பழக்க விட்டுக்கவா. யாருடைய உள்ளத்துல ஒரு பொற்காசு அளவு ஈமான் என்ன கிடையாது பாதுகாப்பு ஒரு பொற்காசு அளவுக்கு எல்லாத்தையும் செய்வோம் அல்லாஹ் நரகத்திலிருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாதி இடுப்பளவு எரிஞ்சு எரியாமோ அவ்வளவு அல்லாஹ் வெளியாக்கிடுவாங்க. வெளியாக யார ஒரு பொற்காசு அளவு ஈமான ஒரு வெளியாக்கும். முடிச்சா அல்லாஹ் வெளியாக்கியாச்சு. இப்ப அரை பொற்காசு சந்த காசு அது அரை பொற்காசு அளவுக்கு ஈமான ஒரு வெளியாது. அல்லாஹ் சொல்லுவான் கருணையாளர் பாருங்க, அது மாதிரி போய் உள்ள போய் ஆயிரக்கணக்கான போய் மக்கள் அல்லாஹ் என்ன சொல்லுவான் வெளியாக்குவாங்க. அல்லாஹ் வெளியாக்கியாச்சு சொல்லி அதை சொல்லுவான். யாருடைய உள்ளத்துல அணுவளவு ஈமான் இருக்கிறது அணுவளவு ஈமான் இருக்குதோ அவங்க தான் வெளியேற்று. அணுவளவு சமையால் மிற்கால கர்வத்தின் கையகர அல்லாஹ் சொன்னாங்க. யார் அணுவளவு நன்மை செய்தாலும் அதை அவருக்கு மறுமையில காண்பார். குர்ஆன் வசனம். அந்த அணுவளவு நன்மை செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நரகத்தை வெளியாக்கிடுவாங்க. பாருங்க ரஹ்மான் எப்படிப்பட்ட கருணையான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். இறை நம்பிக்கையால் பரிந்துரைப்பட்டாங்க, மலக்குகள் பரிந்துரை, நபிபாக பரிந்துரை, இப்பொழுது ஒருத்தம் பாக்கி இருக்கிறேன். அதான் சொல்லுவான் யார் தெரியுமா, அதுதான் நான் தான் சொல்லிட்டு நரகத்து உள்ளார ஒரு கையை போடுவாங்க. எல்லாம் அப்படி அள்ளி ஒரு கூட்டு தருவாங்க. அது எத்தனாயிரம் கோடி தெரியாது. அப்படி அள்ளி அந்த நரகத்திலிருந்து அள்ளி என்ன செய்வான் மாவு பயா அப்படின்னு ஆறு அந்த ஆத்துல வீசுவான். அந்த ஆத்துல கதிக்கட்டைகளா எல்லாம் விடுவாங்க. அப்படியே அந்த தண்ணி நீரை சுத்தப்படுத்தி சூப்பரா இருக்கிறது. அத்தனாயிரம் கோடி மக்கள் என்ன செய்வோம் அவங்க எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாக இருந்த கேக்கோட எல்லாம் வெளியாவாங்க. இதை ரசூலுல்லாஹ் அர்த்தமா சொல்றாங்க. இந்த சம்பவத்தை வெளியாக்கி என்ன செய்வாங்க முடிச்சுவான். முடிச்சதுக்கு பாத்தீங்கன்னா நரகத்துல ஒரே ஒரு மனுஷன் அப்படியே உலாவிட்டே இருப்பான். என்னப்பா அல்லாஹ் நீ படைத்த படைப்பில் என்ன மட்டும் துர்பாக்கிய ஆக்கினதா எனக்கு கருணை காட்டு. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த போட்டு இந்த நரகம் இங்க போட்டு மூட்டி போட்டு இந்த வாட்டி கிடக்கலாம் என்ன இங்கே கிளப்பி அந்த இந்த நரகத்திலே வெளியாக்கி அந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்துல விட்டுறாங்க சொல்லி சத்தியெல்லாம் பண்ணுவான். எல்லாம் விஷயம் மன்னிச்சு வேற எதுவும் கேட்க கூடாது ஆதரவு சொல்லி வெளியாக்க செய்வான் போட்டு விட்டுருவான். விட்டா பிறகு அப்படி சந்தோஷம் இருக்கு. சந்தோஷமான மரத்துல இந்த மரத்துல சந்தோஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு கொஞ்சம் வெயிட்டு திரும்பி அல்லாஹ் அந்த சொத்து வாசல்கிட்ட ஒரு மரம் இன்னும் ரம்மியமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அல்லாஹ் உங்க கண்ணியத்துக்கு தானியமா அதே டக்காட்டி அதே வேலையை என்ன செய்வான் அந்த அடியா நடிப்பான். ஆதரவு மார்க் கொடுத்து நீங்கறியா இல்லை மார்க் கொடுத்து நீங்கறியா என்று அவசர திரும்பி மன்னிச்சு கருணை காட்டி கொண்டு விட்டுருவான். அந்த சொத்துக்கு வாசல் மாற்றதுன்னுட்டு நல்ல சந்தோஷம் நல்ல காது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருப்பான். அல்லாஹ்வோட ரஹ்மான் இதுலதான் சிறப்புங்க. என்னது இப்படி தக்காண்டி போட்டா இப்படி பேசி பேசலாம் இந்த அடியான் ஒன்மையா வந்த கிட்டக்கு போய் ஏன் கேட்கறது நிப்பாட்டுன என்று கேள்றா என்ன கேளு நான் எல்லாம் வந்து யாரும் நீ அடிமை தானே என்ன கேளு அவன் அல்லா கேட்க போனாங்க. பேசாம பேச வைப்பான். அவனுக்கும் அந்த அடியானுக்கு இடையே ஒரு உரையாடல். ஒண்ணுமே இல்லாத மனுஷன் அவனுக்கு அதுல இறங்கி போய் அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டாங்க, தகுதி கட்ட ஆசைப்பட்டுட்டான். அவனுக்கு பேசுவான் அல்லா சொன்ன பிறகு சொத்துக்குள்ள உள்ள விடுறாங்க உன்னை சொத்துதான் உனக்கு இந்த உலகம் மாதிரி உனக்கு 10 மடங்கு இருக்கு. உடனே அவனுக்கு உலகம் மாதிரி 10 மடங்கா எல்லா அரசனுக்குலாம் அரசனே என்ன நயானி பண்றியா என்ன கிண்டல் பண்றியா என்று அடியான் கேட்பான். அப்படி அடியான் கேட்க பொழுது அல்லாஹ் சிரிப்பானாங்க. ரசூலுல்லாஹ் களவாய்ப்பு தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. இத பேசி போய் பண்றாங்க. இந்த கேள்வி கேட்கும் பொழுது அல்லாஹ் சிரிப்பானாங்க. நான் அரசன், நான் ஆட்சியுடையவன், நான் கருணையாளன், நீ போ அப்படின்னு சொல்லி என்ன உள்ள அனுப்பிச்சுட்டா உள்ள போய் ரவுண்ட் அடிச்சு வெளில விடுவானா. வெளில வந்து பார்த்தா அல்லாஹ் என்ன ஃபுல்லா இருக்கு போயிட்டு வா 2-3 வாட்டி போயிட்டு வந்த பிறகு இல்லைன்னு அவனை அழைச்சிட்டு போய் அந்த அடியான அழைச்சிட்டு போய் இது உனக்குதான் இப்படி சாப்பிட்டு இப்படி இதெல்லாம் உனக்குதான் சொர்க்கத்தை இதெல்லாம் உனக்குதான் என்று அவன் ஒன்று காட்டுவான். அப்படிப்பட்ட ரஹ்மான் நம்மளை படைத்த ரஹ்மான் அல்லா கருணையானதும் கருணையாளன்
நம்ம விட்டுருவாங்க. அப்ப நஜ்ருல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன் சூரத்து கலம பேசா. இப்ப நீங்க யாருப்பா? முஸ்லிம்கள் முஜ்ரிமீன் கிடையாது. நீங்க முஸ்லிம்களை ஏத்துறீங்க, கலிமா சொல்றீங்க, நன்மை செய்றீங்க, தொழுவீங்க, வணங்குறீங்க. உங்களை போய் முஜ்ரிம்கள் மாதிரி குற்றவாளிகளை போல நம்ம பாவிப்போமா? குர்ஆன் வசனங்க, குற்றவாளிகளை போல நம்ம பாவிப்போமா? கிடையாது. உண்மையானவனே ரசனா அந்த அடியான் கடைசி வரை சுத்தத்துறாங்க. நம்மளால தான் எப்படி பொறுமிப்பாங்க? நம்ம எப்படி ஒரு தாயை விட பல மடங்கு வச்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் நிறைய சம்பவங்களுக்கு தவறை பத்தி, ஆனா இன்னும் வரை பத்தாது. அதெல்லாம் என்ன செய்யுங்க, பல நிர்வாகத்தில் நீங்க செய்ய வேண்டியது இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து ஸாலிமீன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني அப்துக வ ஆதிக மஸ்தலாத்து அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது வ அபூது பிக நிஅமதிக அலைய வ அபூது தம்பிக ஃபக்ஃபிர் லா யக்ஃபிர் துனுப இல்லா அன்த. அல்லாஹ்வுக்கு கண்டான் இறைவா, நீ எஜமான், நம்முடைய அடிமை இல்ல, வணக்கத்தை உன்னைத்தான் யாரும் இல்லை. நான் உனக்கு உடன்படிக்கை செஞ்சேன், நான் உடன்படிக்கை செஞ்சேன் என்ன என்று முயற்சி பண்றாங்க. நீ எனக்கு வழங்கிய ஞாபகத்தை அருள்படை இருக்குல்ல, அதை நான் கையில் வச்சிருக்கிறேன். நான் நிறைய பாவம் செஞ்சு வச்சிருக்கிறேன், அதை கையில் வச்சிருக்கிறேன். அதோடு உனக்கு திரும்புறேன், அதோட திரும்புறேன். என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கலாம், உன்னை விட்டா எனக்கு யாருதான் இருக்கலாம் என்ற இந்த பாவ மன்னிப்பு தலையாய பாவ மன்னிப்பு செஞ்சீங்க. அல்லாஹ்வின் தலபி இந்த அல்லாஹ்விடத்தை கேட்டுங்க. அது இல்லாம ரமலான் மாசத்துல கடைசி பத்துல அல்லாஹ்வின் அஃபுல் அஃபுவலி இந்த துஆய் அதிகமா அல்லாஹ்விடத்தை கேட்டு ஒரு ரஹ்மான் கருணையாளன் மறுமை நாளில் அவனை பார்க்கணுங்க. மஜா ரப்புக்கு மலக்கு சப்பு சப்பா மலக்குகள் அணிவகுத்து நிற்கும் போது மனித சமுதாயத்தை விட மலக்கு சமுதாயம் கோடி மில்லியன் கணக்கில் இருக்குது. அண்ணா அணிவகுத்து இருக்கும் போது மஜா ரப்புக்கு அரசனுக்கெல்லாம் அரசு ஸ்டீல்ல வருவாங்க. அது வரும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த பார்க்கக்கூடிய காட்சி எப்படி இருக்கும்? அந்த காட்சிகளோட நம்ம என்ன செய்வோம்? அவனை பார்க்கணும், சொர்க்கத்துல ஜன்னத்தில் இருக்கும், அவனை பார்த்துட்டே இருக்கும் என்று ஆசிரித்து அல்லாஹ்வுக்கு அதிகமா என்ன செஞ்சாங்க? அவனுக்கு ஸலாத்து ஸலாம் அன்பிற்கு சோதரே கவனம் எடுங்க அலட்சியமாக இருக்க உலகம் சில மணி நேர வாழ்க்கையை ஆசைப்பட்டு மருமை எழுதுறாங்க. அதிகமாக நீ தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்க. ஞாபகம் தொழுகை நிறைவேற்றுங்க. அல்லாஹ்விடத்திலே நீங்க அல்லாஹ்விடத்தில் மீண்டும் அல்லாஹ் நான் வந்து திரும்பிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தினந்தோறும் கேட்ட 100 பாவ மன்னிப்பு. நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு சொன்னாங்க. நம்ம 100 நம்ம லட்சக்கணக்கில் அப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நான் செய்ய வேண்டிய அமல்களை முறையாக ஒழுங்காக செஞ்சீங்க. இந்த ரமலான்ல இருந்து நல்ல வாய்ப்பு இருக்கிறது. 7 நாளைக்கு வச்சுறாங்க. செல்ல பார்த்து அதை பார்த்து கட்ட வச்சு புறம்பு தேவையில்லாத பண்ணி இறந்துறாங்க. இவா செய்யுங்க, திப்பு செய்யுங்க, குரான் ஓதுங்க, பாவமன்னிப்பு கேளுங்க, நிறைய நம்பிக்கை கொலை அடிச்சீங்க. பாவமன்னிப்பு கேட்டு இரவு நின்று வணங்குங்க, இரவு வேஸ்ட் ஆக்கிறாங்க. கவனமாக இருந்து இந்த வாய்ப்பை நீங்க செய்ய இறந்துறாங்க என்பதை உற்சாகம் கூறிக்கொள்வதை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தோஜமா தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக இந்த ஜிம்மாவுடைய வசூல் தஞ்சை வடக்கு மாவட்டத்துக்கு கிளைகளை நம்பிதான் இருக்கிறாங்க. தாவா காலத்தை அது எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எந்த சபைகளாக சரி மாவட்டங்களாலும் அதை செயல்படுத்தி செய்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செய்வோம்? 4வது ஜிம்மா வாங்குவோம். அந்த 4வது ஜிம்மா இந்த வரக்கூடிய காசு வச்சுட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம அந்த ஒரு வருஷத்தை ஓட்டுவோம். அது இங்க சில வசூல் பண்ணாலும் அது பற்றாக்குறை மைனஸ் தான் ஓடுது. நீ அல்லாஹ்வுடைய பாதை என்ன செய்யுங்க? நிறைய விஷயங்க வாரி வழங்கு. தஞ்சை வடக்கு மாவட்டத்துக்கு நிர்வாகத்துக்கு வாரி வழங்குங்க. இப்ப வந்து சகோதரர் நிறைய வாரி வழங்க, பெண்கள் நிறைய வாரி வழங்க. அல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் கேட்கும்போது பெண்கள் அதிகம் வந்து கைட்டி போட்டாங்க. ஏன்னா சேர்த்து வச்சு எதுவும் சேராது. மறுமையில சேவை சொல்லுவேன். சேர்த்து வச்சிருந்தது மறுமையில் எந்த நன்மையும் இருக்காது, எவ்வளவு போனோம்னா அதோட முடிஞ்சு போச்சு. மரணம் எப்பொழுது நாம் நிகழாம் என்பதை அஞ்சு கொண்டு நான் செய்ய வேண்டிய முறையாக செஞ்சு அல்லாஹ்வுக்கு செய்வேன். பாவனைக்கு இருந்து உயிரை சொத்துமா ஜன்னத்தின் சல்லா நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் கேட்டு இன்னொரு அஸ்ஸலாமு அலைக்கும்.